தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 12/3/2026 வியாழக்கிழமை. இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 28ஆம் நாள். இன்றைய திதின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரையிலே நவமி திதி. காலையில அஷ்டமி திதி 4:05 வரைக்கும், அதுக்கப்புறம் போயிடும். முழுசா நவமி திதி இருக்கும். அதேபோல் இன்னைக்கு நாள் முழுக்க மூல நட்சத்திரம் இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய பகவானின் கூடிய நட்சத்திரம். இன்றைய நாளிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, திதி செய்வது, அவர்களின் ஆசி பெறுவது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மண்வாதி தர்ப்பணங்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மண்வாதி இன்னைக்கு. அந்த நவமி அப்படிங்கிறதும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அந்த ராமபிரானை நினைத்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வெற்றிகளை நேர்மையாக கொடுக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நிறைய செய்யலாம். 10லேருந்து 11 மணி காலையில் நல்ல நேரம், சாயங்கால வேலையில 3லேருந்து 4 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 1:30-3, யமகண்டம் 6:7, குளிகை நேரம் 9:10. சூலம் இன்னைக்கு தெற்கு பக்கம், தைலம் பரிகாரம். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 28 நாழிகை வினாழிகை. 6:24 சூரியனின் உதயம். இந்த மூல நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாள் ஒரு கீழ் நோக்கு நாள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது. மனதிலே நிறைய ஆழமான பதிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்றைக்கு. ஸோ நல்ல மனசுல ரகசியங்களை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இன்றைய நாளிலே சித்தி யோகம் மற்றும் தைத்துளை கரணம் என்கிற கரணங்கள் உண்டு. இன்னைக்கு புதுசா ஸ்கூல்ல சேர்க்கறது, ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறது, லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாம். கல்யாண தொடர்பான விஷயங்கள்லாம் பேசுறதா இருந்தா இன்னைக்கு தாராளம் பேசுங்க, நல்லபடியா முடியும். புதுசா ஆபீஸ்ல போய் ஏதாவது ரொட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பதவி ஏத்துக்கிறதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். வியாபாரமே இன்னைக்கு தான் புதிய தொடங்க போறேன்னா தாராளமா செய்யலாம். அட்வென்ச்சரஸான காரியங்கள், மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். அதனால அதை தாராளமா செய்யுங்க. தைத்துளை கரணம் அப்படிங்கிறது இந்த பிரயாணங்கள் செய்வதனாலும் சமாதானங்கள் செய்வதனாலும் வெற்றியை கொடுக்குவதாக அமையும். இந்த நவமி திதியில பகைவரை அழிப்பது, யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளார இருந்தா பிரச்சனை இருந்தா சேல் பண்ணி விடுது. இந்த காதல் அப்படிங்கிறது பிரிவாக அமைந்து அவங்க விட்டு போறது, இதெல்லாம் நடக்கும். மூல நட்சத்திரம் என்பது நிஷேகம் அப்படிங்கிற விஷயம், கல்யாணம் விஷயம், சீமந்தம் பண்றது, நல்ல விதை விதைக்கிறது. இந்த மூல நட்சத்திரத்துல கடன் அடைத்தாலும் கடன் அடைந்துவிடும். கோச்சாரத்தின்படி இன்றைய நாள் 12ஆம் தேதி மார்ச் சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலும், சனி, சுக்கரன் உச்சத்தில் அமர மீனராசி, குரு வக்ர நிவர்த்தி அடைந்து இன்றைய நாளிலே மிதுன ராசி, கேது சிம்ம ராசி, தனுசு ராசியிலே சந்திரன் என்று இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் பலன் நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 9ஆம் இடத்துக்குள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளார இந்த 5ஆம் இடத்துக்காரரான 4ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் போறார். மகிழ்ச்சியை நிறைய கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். சின்ன சின்ன காரியங்கள் தாமதங்கள் உண்டு, ஆனாலும் நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைய செய்வீங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் வழிபாட்டினால் இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷராக இருந்தால் நல்லது. முக்கியமாக அந்த சளி பிடிச்சிக்கிறது,
மண்டை வலி அப்படிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சித்தர் பீடங்களை வழிபடுவது சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு அமரக்கூடிய சந்திரன் உங்க ராசியில் இருக்க குருவை பார்க்கிறார். குரு சந்திர யோகம் வரவை கொடுக்கும். அந்த வரவை ஜாஸ்தி பெயின் பண்றதுக்கு மன்னார்குடி ராஜகோபாலசாமியை வணங்க உங்களுக்கு அவரின் அருளாலே வெற்றி உண்டாகும். பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய நல்ல நாளாய் மாற்றி கொடுக்கும். 7, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பது உங்களுக்கு உயர்வை தருவதாக அமைகிறது. 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாள் பல காரியங்களிலிருந்து வெற்றியை தருவதாக அமையும். அதனால இன்றைய நாள் உங்களுக்கான சிறப்பான நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, பல விதத்திலும் நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக சந்திரன் அமைகிறார். நல்ல நட்புகளை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளிலே ராமபிரானின் வழிபாடு முக்கியமாக அமைகிறது. ராமரை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நண்பன் யாரு கெட்டவன் யாருன்னு பிரித்து பார்த்துடக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உங்க மனநிலையிலே மாறுபட்ட சூழலை காணப்போகிறீர்கள். மூலம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலும் கேது இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு 2 பேர் ஞானத்தை புகட்டினால் எப்படி இருக்கும்? மனசு கொஞ்சம் சோர்ந்து போயிடும். அப்படி சோர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குழந்தையா இருக்கிறாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நிறைய போதனைகள் மனசுக்குள்ள ஒத்துக்கொள்ள முடியாது. அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூலா இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 3, 2 எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் குருவினால் பார்க்கப்படுகிறார். இந்த குருவே உங்களையும் பார்க்கிறார். குரு பெரிய பிளானட். அவருடைய பார்வை 2 பக்கமும் இருக்கிறதுனால வேலைகள் மெதுவாதான் நடக்கும். அவசரப்படுறதுனால ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை. முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். முயற்சிகள் சாயங்காலம் வரைக்கும் விடுங்க. இன்னைக்கு ஹோல்டே இருக்குது இல்லைங்களா? அப்படி விட்டீங்கன்னா லாபம் உண்டு. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் அமைதியை காத்துக்கிட்டு வேலை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப தனஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் குபேரனாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அவரை குரு தனகாரகனாக பார்க்கறதுனால பல விதத்திலும் குடும்பத்திலே ஆதாயம் உள்ள நாள் இன்னைக்கு. பண வரவு உண்டு. நல்ல விதமான பல புதிய காரியங்களை பற்றின சிந்தனைகள் வெற்றியை தருவது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளிலே 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. எல்லா ஆரம்பமும் சுபமாக முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, உங்க ராசியின் உள்ளே இன்றைக்கு சந்திரன் அமர்கிறார். உங்க ராசிநாதன் இதை பார்க்கிறார். அஷ்டமத்துக்குரியவர். அதனால வேண்டாத விவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. உங்களை எதிர்ப்பவர்கள் இன்னைக்கு உண்டு. அதனால கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களிலே நீங்க மனசை சிந்தனைப்படுத்தி நான் தான் பெருசு வீண் விவாதம் பண்ணி பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருப்பது நல்லது. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோக ஆஞ்சநேயரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் எளிதாக அமையும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை 12ஆம் இடத்தின் மேலே விழுவதனாலே கடன்
வியாஜ்யம் சொல்லுவோம். இந்த வழக்குகள் இதெல்லாம் மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஆதரவாக உங்களுக்கு அமையக்கூடியதா இருக்கிறது. பல விஷயத்திலும் நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு உண்டு. கொஞ்சம் பரவாயில்ல சார், அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில எண்ணங்கள்லாம் வரும். 49 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாமிநாத முருகப்பெருமானை வணங்க இந்த நாள் இனிதாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் குருவினால பார்க்கப்படுகிறார். பலவிதமான புதிய முயற்சிகள், அதுவும் இந்த சத்ருஸ்தானத்துக்காரர் 11ஆம் இடத்துல இருப்பதனாலே உங்க முயற்சிகள் திருவினையாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நல்லா போட்டுக்கலாம். அதனால் வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சந்தோஷத்தின் எல்லை இன்னைக்கு உண்டு. 92 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். இன்றைய நாளிலே மர உரி தரித்த இந்த ராமபெருமானை வணங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உங்க ராசிநாதனால குருவினால் பார்க்கப்படுகிறார். எதிர்பாராத திருப்பங்கள் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு வேலை பளு இன்னைக்கு குறையும். நிறைய உற்சாகமா சந்தோஷமா இருக்கக்கூடிய சுகமான நாளா இன்னைக்கு மாற்றி கொடுப்பார். மனசுக்கு பிடித்த இனிமையான நல்ல பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு உங்க சந்தோஷமா குழந்தைகளுடன் கொஞ்சம் வைபோட இருக்கக்கூடிய நாள். அவங்களோட புதிய ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அவங்கள நல்ல ஜோஷ் பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். அதனால இன்னைக்கு சந்தோஷத்தின் எல்லை அப்படின்னே சொல்லலாம். அதற்கு குருவின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.